ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து அதை பற்றி பேசலான் இருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட ஆள் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவர்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆள், விஜய் கூட இருக்கிறவங்களும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்களே, எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல். அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. திருமாவளவன் வந்து பிஜேபியோடைய ஏ டீமாவும் திமுகவுடைய பி டீமாவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கும் அப்படிதான் தோணுது அவர் சொல்லும்போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நடந்துக்கிறார் அண்ணன். திமுகக்கு எதுனா ஒன்றுனா பக்கபலமாக பேசுறதுல அண்ணன் திருமாவளவனை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு வந்து பேசுவார். இப்போ இதே கேள்வியை இதே சந்தேகம் வந்து எனக்கும் இருக்கும்ல. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இதை சொன்னால் அண்ணன் திருமாவளவன் வந்து ஏற்றுப்பாரா? இல்லை திருமாவளவன் வந்து கட்சியை சார்ந்தவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பி டீமாவும் பிஜேபியுடைய ஏ டீமாவும் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் கட்சியில் உள்ளவங்க தொண்டர்கள் வந்து ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.